You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு சில குறிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபத்தின் காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பார்த்து ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தும்படிக்காக தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி ஜெபங்கள் ஏராளம். அநேகர் பிரார்த்திக்கிற ஜெபிக்கிற ஒரு காரியம் என்னென்னா, குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி போல் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஜெபம் என்பது தேவனோடு கூட நம்ம பேசுகிறது, தேவனோடு கூட உறவாடுகிறது, நம்ம நேரத்தை தேவ சமூகத்தில் செலவழிப்பது, இது நல்லா நமக்கு அறிந்திருக்கிற ஒரு காரியம். அதனால் குறிப்பிட்ட காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். ஒரு குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, குடும்பத்தின் செழுமைக்காக, பிள்ளைங்க பிறப்புக்காக, திருமணத்திற்காக, அதுக்கு பிற்பாடு நல்ல வேலைகளுக்காக, இன்னும் பல காரியங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். இது வழக்கமாக நம்ம ஜெபிப்பது உண்டு. ஆனால் ஜெபம் என்ற ஒரு காரியத்தில் ஆண்டவர் நமக்கு பல விதங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பல விதமான ஜெபங்கள் உண்டு. உபவாசம் பண்ணி ஜெபிப்பது உண்டு. அதனால் உபவாசம் எடுக்க முடியாதபடிக்கு பலவீனருங்க, மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க உபவாசம் பண்ண முடியாது. அதனால் அவங்க அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பாங்க, தனித்து ஜெபிப்பாங்க, வனாந்தரத்தில் ஜெபிப்பாங்க, இன்னும் குழுவாக இணைந்து ஜெபிப்பாங்க, ஜெப அறையில் போய் ஜெபிப்பாங்க, ஆலயத்தில் ஜெபிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு அநேக விதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவரும் போய் ஆண்டவர் பிதாவை நோக்கி அவர் இரவும் பகலுமாக ஜெபித்திருக்கிறார். ராம் முழுதுமாக ஜெபித்திருக்கிறார், மாலை நேரத்தில் ஜெபித்திருக்கிறார், அதிகாலையில் ஜெபித்திருக்கிறார். ஜெபம் என்பது பல விதத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரித்து ஒரு நாளைக்கு இயேசு சொல்லியிருக்கிற கற்பித்திருக்கிற ஒரு காரியம், 1 மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஊழியத்தை செய்கிறவங்க, ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறவங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். அதனால் ஒரே சரியாக 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்க முடியலனால நம்ம பிரேக்கப் எடுத்து ஜெபிக்கலாம். 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் அப்படி பிரேக்கப் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஆகினால ஜெபம் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதான ஒரு முக்கியமான, தேவனோடு கூட இருக்கிறதான ஒரு உறவு, ஒரு சம்பாஷிக்கக்கூடியதான ஒரு காரியங்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி வேதத்தில் பார்ப்பீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலையும் இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு குறிப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்ன அப்படின்னா, ஆலயத்திலையும் சந்திகளிலும் தெருகளிலும் போய் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்க காணும் பொருட்டு நாம் ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். There should not be a man pleasing prayer. மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் இல்லை. அதை தவிர ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா, நீயே ஜெபம் பண்ணும்போது உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி முகவாடலாம் இல்லாதபடிக்கு நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு விதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற நம்ம உபவாசம் பண்ணப்படுகிறதான ஒரு சமயத்தில். இங்கே குறிப்பாக இந்த காலை நேரத்தில் 8வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து அதனுடைய சுருக்கத்தை சொல்லி உங்களுக்காக விசேஷமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெப ஆவியை ஊற்றும்படிக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டோடைய வசனத்தை சொல்லணும். பாருங்கள், ஆண்டோடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்களைப் போல நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே, பிதாவை நோக்கி ஜெபிப்பதற்கு முன்னே நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், என்ன குறிப்புக்காக இருக்கிறோம், எதற்காக நாம் வேண்டுகிறோம்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், நம்ம குறித்து அவருக்கு அறிந்திருக்கிறார்னு சொல்லி ஆண்டோடைய வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீயும் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகள் அழைப்பாதீர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெப நேரத்தில் எதோ காரியங்களை சொல்லினே இருப்பாங்க. குறிப்பிட்ட காரியங்களுக்கு ஒரு கருப்பொருளாக இருக்காது ஜெபம், கருத்துள்ள ஜெபமாக இருக்காது. கருத்துள்ள ஜெபமாக, கருப்பொருளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ப்ரேயராக இருக்காது. எதோ காரியங்கள் என்ன பண்ணின்னு இருப்பாங்க சொல்லி தேவ சமூகத்தில் அவங்க வாயின் வார்த்தைகளை என்ன பண்ண வீணாய் அலப்பி கொண்டு இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது. வீண் வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, அலப்பாதிருங்கள்.
ஆகையினால தேவன் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு? வீண் வார்த்தையான ஜெபம் அங்கீகரிக்கப்படாது. வீண் வார்த்தையான ஜெபம் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகையினால அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அது அதிக வசனப்பினாலே தாங்கள் ஜெபம் கேட்டப்பட்டதென்று நினைக்கிறார்கள். அநேக வசனங்களை சொல்லி, அநேக வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறதுனால நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு எட்டப்பட்டு இருக்குது. நம்முடைய ஜெபத்திற்கு பிதாவாகிய தேவன் பதில் தருவார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தின் மூலியமாய் பிதாவை கேட்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? வீண் வார்த்தைகள் அலப்பிக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு நாம் எப்படி ஜெபம் பண்ணணுமா? அவைகளை போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு என்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார்னு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால நாம ஜெபம் பண்றதுக்கு முன்னே whatever we pray before our prayer, the Lord knows whatever we are going to ask with him. அவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். அதனால இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிற prayer of modulation, ஜெபம் பண்ண வேண்டிய விதங்கள் எப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் நோக்கி நாம் என்ன பண்ணணும்? உண்மையாய் கருத்தாக ஜெபம் பண்ண. எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினார்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அதனால நம்முடைய ஜெபம் இன்னைக்கு கருத்துள்ளதா இருக்கணும். வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அது ஜெபம் பண்ண வேண்டிய விதம் இருக்குது, ஜெபம் பண்ண வேண்டிய காரியம் இருக்குது. அதனால கருத்து உள்ள ஜெபமாய் நம்முடைய ஜெபங்கள் இருக்கணுமே தவிர வீண் வார்த்தைகளாக அதிக வசனிப்பினால நம்முடைய வார்த்தைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு குறிப்பு ஆண்டவர் சொல்றாரு. நீயே ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை பூட்டிக்கோ. மற்றவங்க வெளியில இருக்கிறத ஜனங்களை போல என்ன பண்ணத, மற்றவங்க தெருவிலையோ சந்தியிலையோ ஜெப ஆலயத்தில் போய் மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளிரங்கமான பலனை கொடுக்கத்தக்கதான உன் ஜெபம் தேவனோடு கூட அந்தரங்கமாக இருக்கணும்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நான் ஜெபிக்கணும்னு யோசிக்கிறேன், ஒவ்வொரு நாள் அப்படியே தட்டி கழிஞ்சிடுது, என்னால் சீராக ஜெபிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லி இரவில் நான் யோசிப்பேன், ஆனால் காலையில் என்னால் எழுந்திரிச்சிக்க முடியறதில்ல, ஜெபிக்க முடியறதில்ல. எப்படி ஆகல 1 மணி நேரத்தை ஆண்டவர் சமூகத்தில் செலவழிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறனால என்னால் முடியறதில்லைன்னு இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் சொல்லி கலங்குகிறத ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடாய் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீட்டில் நம்ம தங்கி கொண்டு இருக்கிறோம். கூரை இல்லாத வீடு எப்படி இருக்கும்? வெயில் இருக்கும், மழை இருக்கும், புயல் இருக்கும், காற்று இருக்கும், அதெல்லாம் பார்க்கும் அந்த கூரை இல்லாத வீடு. அப்படி போல் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான இழப்புகளையும் பலவிதமான போராட்டங்களையும் புயல்களையும் காற்றுகளையும் வெயில்களையும் சந்தித்து அப்படியே நீ சின்ன பின்னமாகிறதான ஒரு சூழ்நிலையாக மாறிடும். அதனால இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்னன்னா, நீ ஜெபம் பண்ணும்போது அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா வெளிரங்கானமான உனக்கு பதிலை கொடுப்பார்னு சொல்லி நாம வேண்டிக் கொள்வதற்கு என்ன முன்பதாகவே பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜெபங்களை அறிந்திருக்கிறார், வேண்டுதல் அறிந்திருக்கிறார்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்குது? How about your prayerful life? உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்படி ஜெப வாழ்க்கை இல்லைன்னா ஆண்டவராகிய தேவன் உன் ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும்படிக்கு அவர் விரும்புகிறார். நீ ஜெப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளு. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீ நினைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் தேவனை தரித்துக்கொள். கர்த்தருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்ற ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீயோ ஜெபம் பண்ண வேண்டிய விதம்னு சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஜெபம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரே ஜெபம் எங்கள் சூழ்நிலையை மாற்றும். ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே ஜெபத்தை மாற்ற முடியாது. ஒரு நாளும் எங்களை ஆண்டவரே காரியங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது. நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் எங்கள் சூழ்நிலையும் எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே எங்கள் காரியங்களை மாற்றி அது பல விதத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்துவோம் ஐயா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.